ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரோமோ எப்படா போடுவீங்கன்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ஒன்னுத்தையும் போடல. திடீர்னு நாட்கள் நெருங்கும் போது ப்ரோமோவா அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரோமோ போடுவீங்க? ஒரு விஷயத்த போட்டா பரவாயில்ல. அதாவது இப்போ காமன் மேன் ஷோனா காமன் மேன் ஷோ பத்தின ப்ரோமோ போட்டா பரவாயில்ல. பிக் பாஸ் பத்தின ப்ரோமோவையும் போடுறீங்க, அது ரிலேட்டடான விஷயங்களையும் போடுறீங்க. எதைத்தாயா நம்ம முதல்ல பேசுறது அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி விடுறாங்க இந்த பிக் பாஸ் டீம். ஏற்கனவே எந்தெந்த கண்டஸ்டன்ட் வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காமன் மேன் சொல்லிட்டு அவங்கள வந்து சர்ப்ரைஸா காட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்களையும் காட்டிட்டாங்க. யார் அந்த காமன் மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ப்ரோமோ போட்டு காட்டிட்டாங்க. ப்ரோமோ போடுங்கன்னா பிடிஎஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 3-4 ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க பிக் பாஸ் ரிலேட்டடாவே. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். முதல்ல இந்த பிக் பாஸுக்கான ப்ரோமோ, இந்த கார்னி விழா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கார்னி விழா அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் லான்ச் அன்னைக்கு நடக்க போற ஒரு ஷோ. அதுக்கான ஒரு ப்ரோமோ வந்து இப்ப ரீசெண்டா தான் போச்சு. பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சு விஜய் டிவி தமிழ்ல வந்து 10 ஆண்டு, இந்த சீசன் வந்து சீசன் 10 இல்லையா, ஸோ 10th ஆனிவர்சரியை வந்து கொண்டாடும் விதமாகத்தான் இந்த கார்னி விழா 10 ஆண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு விஜய் சேதுபதி வச்சு ஒரு ப்ரோமோ ஒன்று ரெடி பண்ணாங்க. அதுதான் ஒரு சாங், டான்ஸு பயங்கரமா ஒன்று பண்ணாங்க. அந்த ஒரு ப்ரோமோ வந்து மேக்கிங் வீடியோவா போட்டுக்கிறாங்க. இப்ப அந்த டான்ஸு, அந்த செட்டு, நான் கூட சொன்னலையா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ சர்க்கஸ் கூடாற மாதிரி இருக்கு. நமக்கு தெரியல, ஒருவேளை இந்த சீசன் 10 வந்து ஒரு சர்க்கஸ் டீம்ல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கூட எழுப்புது. அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லோகோலாம் வந்து ஏதோ கையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்னூப்பி வந்து ஏதோ பாலிடிக்ஸ்லாம் பண்ண போறாங்க அப்படின்றப்பல அதுவும் என்ன கதைன்னு தெரியல. ஐ லோகோ நல்லா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் வந்த சீசனை விட இப்போ நல்லா தான் இருக்கு. ஆனால் என்னன்னா பெருசா பில்டப் கொடுக்கல. இவனுக்கு எதுவுமே பில்டப் இல்லாம தானே சப்பையா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இது மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் வந்து இதை கோரியோவே பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ விஜய் டிவினாலே அவர் தான் உள்ள இறங்கி எல்லாம் பண்றது போல இருக்கு. அது ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டாங்களா. இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா டாப் 10 சம்பவங்கள், இந்த கார்னி விழாவுக்கான 10 ஆண்டு சம்பவங்கள், சீசன் 9 வரைக்கும் நடந்த ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்ன இன்சிடென்ட்லாம் நான் நோட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம சௌந்தர்யா சீசன் 8ல் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு விஷயம், அவங்க பேசுறது ரிலேட்டடாக ஒரு விஷயம் வந்து அங்கே இஷ்யூ ஆகிருக்கும். அது பெரிய சம்பவம்லாம் கிடையாது, அதை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜனனியும் ஜிபி முத்து அவர்களும் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்த மேட்ரு, பார்வதிக்கும் கமருதுக்கும் ரெட் கார்டு கொடுத்த மேட்ரு. அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனியை 2 இடத்துல வராப்பற சீசன் 3ல வந்து பிரதீப் ஆண்டனி போயிட்டு கவின் அடிச்ச அந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு செக்ஷன்ல வருது. இன்னொரு பக்கம் அவர் வந்து பேசின விஷயங்கள், அந்த ரேங்கிங் டாஸ்க் இருக்கும்ல, அதாவது பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க, நான் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் ஆண்டனி அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்பாப்புல, ஏன்னா நீங்க எல்லாம் ஏழை அப்படின்னா நான் யாரா நானு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம். பிரதீப் ஆண்டனியும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போன ஒரு நபர் தான். ஆனா பிரதீப் ஆண்டனி இல்லாம எதுவுமே அங்க ப்ரோமோவே இல்லை. எதுலனா ஒரு பிரதீப் ஆண்டனி வந்துடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து குஷியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதியினுடைய ஃபேன்ஸ் இந்த ரெட் கார்டு வாங்கினதையே காட்டிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க. இதுல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஆரி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட போஸ்டரே வரல அங்க. என்னடா இது டாப் 10 சம்பவத்துல முத்துக்குமரன் சம்பவமே இல்லையா, அப்புறம் விக்ரம் நசீம் அந்த சம்பவமே இல்லையா, ஏதோ போட்டிருக்கீங்க, சென்ட்ராயன் அப்பாவானதெல்லாம் போட்டிருக்கீங்களா, விக்ரம நசீமும் எவ்வளவு சண்டை போட்டிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லையா, ஆரிக்கும் பாலாவுக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் நடந்திருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லையா. டாப் 1ல வந்து ஓவியா கஞ்சா கருப்பு கான்வர்சேஷனை போட்டிருக்கிறாங்க. அதை விட பிக் பாஸ்ல ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் அது எல்லாமே போடல, என்ன கதைன்னு தெரியல. ஒரு பக்கம் இது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு ஒரு பிடிஎஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது உள்ள நடக்கிற டாஸ்க் எல்லாமே வந்து அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிடிஎஸ்ஸா போட்டிருக்காங்க. காமன் மேன் அப்படின்னு வந்து கொண்டு வர கண்டஸ்டன்ட்டை இவங்க ரகசியமா தானே வச்சிருக்கணும். என்னைக்கு மக்கள் மத்தியில காட்டியிருக்கணும் அவங்கள, லான்ச் அன்னைக்கு 16ஆம் தேதி தான் இவங்க தான் காமன் மேன்ஸ். அதுதானே ஒரு ஷோ பார்க்க வைக்கும். இவங்க இப்பயே காட்டிட்டான். அந்த பிடிஎஸ் வீடியோல காமன் மேன்ஸா அந்த ஷோல கலந்துக்கிறதுலாம் எத்தனை பேர், நிறைய பேர் இருக்காங்க. 2 டீமா விளையாடுறாங்க, ஏகப்பட்ட டாஸ்க் கொடுக்குறாங்க, சேத்துல உருண்டுலாம் புரள்றாங்க. இப்ப அந்த வீடியோ வச்சுக்கிட்டு எல்லாம் நம்ம பிபி ஆடியன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா, இந்த ஆள் இந்த அதுல வர நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ற வேலையில இறங்கியிருக்காங்க. ஒரு 3-4 பேரை ஃபைண்ட் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியல. ஒரு அக்கா பேரு முனியம்மாவா, இன்னொருத்தர் வந்து ஏதோ மார்ஷல் ஆர்டிஸ்டா, இன்னொருத்தர் வந்து ஏதோ விஜேவா, ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க தான் காமன் மேன்ஸாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பின்னாடி வீடியோல உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சுவாரஸ்யத்தை கெடுத்து
இதானே அந்த ஷோனுடைய ஹைலைட்டே என்னங்க, அந்த காமன் மேன்ஸ் யார் அப்படிங்கிறது தானே. அதுதானே ஒரு கொஸ்டின் மார்க்கா மக்கள் வந்து வச்சிருக்காங்க, யாரை தான்ப்பா காமன் மேன் இவங்க கூப்பிட்டு வராங்கன்ட்டு. நீ முன்னாடியே காமிச்சிட்டா அந்த சுவாரஸ்யம் எங்க இருக்கும்? ஷோ அப்படி பார்ப்பாங்க. என்ன ஐடியாவில் விஜய் டிவி இது பண்றாங்கன்னு புரியல. லைனா காமன் மேன் ஷோக்கான ப்ரோமோஸா வந்துகிட்டு இருக்கு. இந்த பிடிஎஸ் வீடியோ ஒரு பக்கம் வருது, ஓவியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இத்தனை நாள் ப்ரோமோ எங்க நம்ம கேட்டுட்டே இருக்கோம், இப்போ ப்ரோமோவா அள்ளி வீசுறாங்க. இந்தாடா வச்சுக்கோங்கன்னு சொல்லி வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தேன், இருங்க, அது வந்து இன்ஸ்டால தான் பார்த்தேன், என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம் லைன்ல. இந்த தர்பீஸ் வேற ஏதோ எங்க ஏரியாவுக்கு வந்து நம்ம காமெடி பண்ணியிருக்கிறான், என்னன்னே தெரில. அவன் வேற ஒரு பைத்தியக்காரன். ராஜு வச்சு ஒரு ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க. ராஜுவோடைய கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அவர் டைட்டில் வின் பண்ணதுக்கு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வச்சாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன கிழிச்சிட்டாரு, அப்படி இவருக்கு நாங்கள் டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மிச்சர் தின்னுட்டு இருந்தாப்புல. உண்மையாலுமே ராஜு அப்படிதான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காமெடி பண்ணிட்டு இருந்தாப்புல, நல்ல டைமிங் நகைச்சுவை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்காக அவரை ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. நான் ஃபுல்லா பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லியிருப்பாரு கடைசியில, பார்த்தீங்களா இன்னைக்கு நான் வந்து ஜூரியா வரேன், ஜட்ஜா வரேன், டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பெருமை பீத்திக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த காமன் மேன் ஷோல இருந்து அடுத்து ஓவியாவுடைய வீடியோ ஒன்று, இன்டர்வியூஸ்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஷோவே ஆரம்பிக்கல. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டாங்க, இன்டர்வியூ வேற கொடுத்துருக்குறாங்க. ஆரி, ராஜு, ஓவியா, மாயா எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஏதோ சேனலுக்கு வந்து இன்டர்வியூஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு 13ஆம் தேதி இன்னைக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 3 நாள்ல ஷோவே ஆரம்பிக்க போறீங்க. ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துக்கிட்டோமே. அதுக்கு முன்னாடி இப்போ இன்டர்வியூஸ்ல வந்து அதை பத்தி பேசுவீங்க, கண்டஸ்டன்ட்டும் காட்டிட்டீங்க. மாயாக்கு வேஸ்டா ஒரு ப்ரோமோ, இப்போ ராஜு வச்சு ஒரு ப்ரோமோ, ஓவியா வச்சு ஒரு ப்ரோமோ, அடுத்து ஆரி வச்சு ஒரு ப்ரோமோ வரும், மாயா வச்சு மறுபடியும் ப்ரோமோ வரும். ப்ரோமோ கொடுக்கறது நல்லது, ஏன்னா எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது, நாங்கள் வீடியோ போடுவோம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜனநாயகன் படம் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகி முக்காவாசி பேர் பார்த்துட்டான். இருந்தாலும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது 50 பேரும் போய் பார்த்தாங்க. ஏன்னா அது வந்து விஜய் அவர்கள் மீது உள்ள ஒரு அன்புனால போய் எல்லாரும் பார்த்தாங்க, அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே. அது வேற கதை. அது விஜய் அப்படிங்கிற ஒரு பின்பத்துக்கான ஒரு விஷயம். இந்த ஷோ வந்து நீங்க சஸ்பென்ஸா நீங்க கொண்டு போனாதான் அன்னைக்கு வந்து மக்கள் பார்ப்பான். நீங்க பிடிஎஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே வீடியோல இப்பயே காமிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அறுத்த ரெக்கார்டே அறுத்துக்கிட்டே இருக்கீங்களே. இப்ப எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, இவங்க தான் காமன் மேன்ஸா, இவங்க தான். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இவங்க காமன் மேன்னு சொல்லி நமக்கு வந்து நல்லா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்னோமா, எக்ஸாக்டா அதே பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க வந்தவங்க காமன் மேன்ஸ் கிடையாது. அதை நான் ஒருத்தரை நோட் பண்ணேன், அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் யார் அப்படின்னா, இந்த பணமட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, ஃபேஸ்புக்லயும் அவங்களுக்கு வந்து பேஜ் இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸான பசங்க தான், கும்முடி பூண்டியில் இருக்காங்க. அதான் இந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த பணமட்டை யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஒரு நபர் வந்து காமன் மேன் ஷோவில் கலந்துருக்கிறார். அவர் காமன் மேனா, ஃபேமஸான யூடியூப் சேனல் அது. அதில் இருக்கிறவங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ் மாதிரி தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி தான் அவங்க எல்லாம். அதில் ஒருத்தரை தூக்கி காமன் மேன் ஷோவில் போட்டிருக்காங்க. அப்போ காமன் மேனுக்கான அந்த அர்த்தமே இல்லாமல் போச்சுல்ல. முனியம்மான்னு யாரையோ போட்டிருக்கீங்க, நிச்சயமா அவங்களும் காமன் மேனா இருக்க வாய்ப்பு இல்லை. மார்ஷல் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, ஒரு விஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இனிமேல் தான் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இவங்க தான் காமன் மேன்ஸா? ஏன் விஜய் டிவி இந்த மாதிரி பண்றீங்க? இதுக்கு நீங்க நடத்தாமே இருக்கலாம்ல. மலையாளத்தை பாருங்க, அங்க தெலுங்குவை பாருங்க, அங்கெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் இந்த பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 6 ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் தேதி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த ஷோ வந்து ஒரு 20 நாள் கூட போகாது போல. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குதா. இன்னொரு பக்கம் எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஆனா மக்களை நல்லா குழப்பறீங்க, நல்லா மிளகா அரைக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சேனல் சைட்ல இருந்து பயங்கரமான ஒரு வித்தையை வந்து மக்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது ஷோக்கும் நல்லது இல்லை,
உங்களுக்கும் நல்லது இல்லை. நீங்க முன்னாடியே மக்கள் மத்தியில ஒரு விரக்தியை நீங்க ஏற்படுத்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டான். இப்ப நீங்க இதனோட இம்பாக்ட் யாரு தெரியுமா விழும்? இந்த காமன் மேன் சொல்லிட்டு நீங்க அனுப்புறீங்க தெரியுமா உள்ள, முதல்ல எவிக்ஷன்ல அவன் தான் வெளில போவான். ஏன்னா கொதிச்சு போயிருக்காங்க மக்கள். 50,000 பேருக்கு மேல வந்து அப்ளை பண்ணியிருக்கானா, நீங்க அதுல யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அப்ப அவனுக்கு கோவம் வருமா வராதா? காமன் மேன் சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை ரெக்கமெண்டேஷன்ல தான் எடுக்கிறீங்க அப்படின்னா நாங்க என்ன மைத்துக்கிட்ட அப்ளை பண்ணணும்னு கேட்பானா மாட்டானா? அப்ப என்ன பண்ணுவான்? அவன் கோவத்தை முழுக்க முழுக்க அந்த காமன் மேன் ஷோல ஜெயிச்சு போக போற அந்த ஒரு நபர் மேல காட்டுவான். எல்லாத்தையும் கடைசியில வந்து அனுபவிக்க போறது அந்த கண்டஸ்டண்டா தான் இருக்க போறாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வரிசையா ப்ரோமோஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ப்ரோமோஸ் தேவையா? என்ன கேட்டா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சஸ்பென்ஸே உடைஞ்சு போச்சுங்க. அந்த ஷோ மேல இருந்த எதிர்பார்ப்பே போச்சே. யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிட போகுது நமக்கு. முன்னாடியே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே விடுறதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல. ஷோஸ் லீக் பண்றதுக்கு தான் பல பேருக்கு ஆள் இருக்கே. அதுவும் நமக்கு தெரிய போகுது. அட்லீஸ்ட் அந்த கண்டஸ்டன்ஸை ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாமே. நீங்க அந்த செட்டை போடுறது, நீங்க வந்து ஜட்ஜஸையே காட்டி நீங்க போட்டிருக்கலாம். கண்டஸ்டன்ட்டை ஏன் காட்டினீங்க? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. பல பேருக்கு நோட்டிபிகேஷன் போல அப்படின்னு வந்து நான் கேள்விப்படுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. நீங்க தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு, பிக் பாஸ் பிடிச்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.